வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு யூனிட் 8ல பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அயானிக் ரேடியஸ், அதாவது அயனி ஆரம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து இந்த சேனல்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Ionic radii, ayani aram. It is defined as a distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா அயனி ஆரம் அப்படின்னா என்ன சொல்றோம்னா, ஒரு அயனி இருக்கு அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சோடியம் இருக்கு அப்படின்னா சோடியம் Na+, சோடியம் அணு ஆரம் அப்படிங்கிறது வேற, இது அயனி ஆரம். அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துட்டோம், அது வந்து எலமெண்டா இருக்கும்போது அதனோட ஆரம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அயனிக் ரேடியை அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் அயனா இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் அயனா இருக்கலாம். ஒரு அயனி அது அப்போ எக்ஸாம்பிள் வந்து சோடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் Na+ அப்படின்னு இருக்கிற அயனி அதனோட சென்டர் நியூக்ளியஸ்ல இருந்து அதனோட எலக்ட்ரான் கிளவுட் வரைக்கும் இருக்கிற அந்த தூரத்தை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அயனி ஆரம் அப்படின்னு சொல்றோம். You know the ions are formed when an atom loss or gain of electrons. When a neutral atom loses an electron, it becomes a positively charged ion called cation. Where the gain of an electron by a neutral atom forms a negatively charged ion, it is called anion. அதாவது எலக்ட்ரான் வந்து இழந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேட்டையான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரானையும் ஒரு 2 எலக்ட்ரானையும் வந்து வாங்கிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுல வந்து சார்ந்தாச்சு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆனியான் அப்படின்னு சொல்லுவோம். The size of the ions is most important to determine their behaviors in solutions and the structure of ion solids. The size of a cation is always smaller than the corresponding neutral atom, but the anions is larger than its neutral atom. இங்க எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ லித்தியம் இருக்கு அப்படின்னா நார்மல் லித்தியம் இருக்கு. லித்தியம் பிளஸ் அப்படின்னு மாறும்போது ஒரு எலக்ட்ரானை வந்து இழக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லித்தியம், இது வந்து கேட்டையான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் குறையும் போது தான் இந்த லித்தியம் பிளஸ் ஃபார்ம் ஆகுறதுனால அப்போ இதனோட சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்போ எலக்ட்ரான் கிளவுட்ல எலக்ட்ரானோட டென்சிட்டி குறையும் போது அதனோட சைஸும் டிக்ரீஸ் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் இன் பைக்கோமீட்டர்ஸ்ல லித்தியம் வந்து 156 இருக்கு. அப்போ எலக்ட்ரான் இழக்கும் போது எவ்வளவு வருதுன்னா 90 தான் வருது. இது வந்து பாசிட்டிவ், இது வந்து கேட்டையான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி சோடியம் இருக்கு, இதனோட ரேடியஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 186 இருக்கு. இது வந்து ஒரு எலக்ட்ரான் இழக்கும் போது இது வந்து இழந்துச்சு அப்படின்னா இது இழக்கிறதுக்கு எவ்வளவு தேவையான ஆற்றல் தேவைப்படுமோ நம்ம அதை தான் என்ன சொல்லுவோம்னா அயனியாக்கம் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி அடுத்தது நம்ம பார்ப்போம். அப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரான் இழக்கும் போது என்ன ஆகுதுன்னா Na+ அப்படின்னா இழக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப Na+ அப்படின்னு மாறும்போது அப்ப இதனோட அயனி ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்னா 186ல இருந்து 116 அதன் அயனிக் ரேடியஸ் வந்து குறையுது. அதாவது எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா அதனோட சைஸ் வந்து குறையும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் வந்து ஃப்ளூரின் இருக்கு, இதனோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து 69 பைக்கோமீட்டர்ஸ். இது வந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வருது. அப்ப இதனோட செல் என்ன ஆகுதுன்னா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்ப இதனோட ரேடியஸ் வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 69 இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் வந்ததுனால அப்ப 119 வந்து இது அப்ப அயனிக் ரேடியஸ் வந்து இது இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி குளோரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோரினோட அட்டாமிக் ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னா 91 பைக்கோமீட்டர்ஸ் இருக்கு. இது வந்து எலக்ட்ரான் வந்து வாங்கிக்கிறதுனால அதாவது அடிஷன் ஆகுறதுனால அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் போகுது. இப்ப இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆனியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதனோட அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா 167, அப்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எதை பொறுத்து அப்போ அட்டாமிக் ரேடியஸ் அப்ப இன்க்ரீஸ் ஆகுமா, அப்ப சைஸ் வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அப்ப எலக்ட்ரான் வந்து இழந்துச்சு அப்படின்னா அதனோட சைஸ் வந்து குறையும். இன்கேஸ் வந்து எலக்ட்ரானை வாங்கிச்சு அப்படின்னா அதனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நோட்ல பார்த்தோம் அப்படின்னா as the part is positive charges increases
the size of the cation decreases. அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இப்போ சோடியம் இப்போ கால்சியம் 2+ 3+ அப்படின்னா அந்த சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா சார்ஜஸ் இன்க்ரீசஸ் the size of the cations decreases. அப்போ அதனோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். as a நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஆனியான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ நெகட்டிவ்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளோரின் வந்து ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ குளோரினோட மைனஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுட்டு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு அர்த்தம் கெய்னிங் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதனோட ரேடியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அயனிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆனியான்ஸோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் lithium and sodium loses a single electron from their outermost energy level to form cations. So their ions formed are smaller because the remaining electrons are in the inner cells. They are attracted more strongly by the nucleus. So fluorine and chlorine becomes a negative ions by gaining an electron. The electrons are added. The charges on the nucleus is not great enough to hold their increasing number of electrons as closely as it holds the electrons in the neutral atom. So it as seems in atomic radius. So ionic radii also decreases along the period from left to right and increase down in the group. So அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து அயனிக் ரேடியஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அயனிக் ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ் ரெண்டுமே அப்போ லெஃப்ட்ல பீரியட்ல இருந்து அதாவது பீரியாடிக் டேபிள்ல பீரியட் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும்போது டிக்ரீஸ் ஆகுது. அதே வந்து நமக்கு மேல வந்து குரூப்ல மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதை பத்தி நம்ம கண்டிப்பா இதான் கன்க்ளூஷன். பீரியாடிக் டேபிள்ல அயனிக் அந்த அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும்போது வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மேல இருந்து கீழே வரும்போது வந்து அதாவது டாப்ல இருந்து பாட்டம் குரூப்ல வரும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். இது உங்களோட இந்த லிங்க் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த சேனலோட growth கொஞ்சம் நல்லா இருக்கும். Thank you for watching.